சாயன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ சாயருளின் சார்பாக இனிய நல்வணக்கம். அன்பு குழந்தையே, எல்லோரும் உன்னிடம் இப்போது என்ன ஆயிற்று உனக்கு என்றுதான் கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு என் பெயரை கூட உச்சரிக்க முடியாதவாறு சிந்தனைகள், கவலைகள், கஷ்டம் பற்றிய நினைவுகள் உன்னை ஆக்கிரமித்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அது உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்து கொண்டிருக்கிறாய். பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே, என்னை மீட்பார் யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். எப்போது இந்த செய்தி என் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு என் அன்பு குழந்தையே. இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பான். இப்போது நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்தும் போயிருக்கலாம். அதை பற்றி நினைத்து வருத்தப்படாதே. அமைதியாயிரு. பொறுமையை கடைபிடி. கவலையை விட்டொளி. உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. எனது இந்த வார்த்தையை நம்பு என் அன்பு குழந்தையே. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே. ஓம் சாய்ராம். நீயாக என்னை தேடி வரவில்லை குழந்தாய். எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று மருகி நீ நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைத்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன். அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன். உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரிது குழந்தாய். உன் மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய. அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விடமாட்டேன். இந்த சாயின் குழந்தாய், உன்னை கண்ணின் மணியாய் பாதுகாப்பேன். உன்னுடைய வேதனை, உன்னுடைய நோய், உன்னுடைய கஷ்டம் அனைத்தையும் போக்க இப்போதே உன்னை காண வந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே. நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய். இவை அனைத்திலுமிருந்து உன்னை விரைவில் விடுவிப்பேன். உனது தேவையை பூர்த்தி செய்யப் போகிறேன். ஆனால் அதற்காக காத்திருக்க வேண்டும் நீ. இவை அனைத்திலும் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். அப்பா, உங்கள் அருள் எனக்கு எப்போதும் கிடைக்கும். நான் படும் வேதனையை பாருங்கள் அப்பா. என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு ஓடி வந்து விட்டேன். மனம் தளராதே என் அன்பு குழந்தையே. காத்திரு. பொறுமையாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். நான் இருக்கிறேன். கலங்காதே. நான் உன்னை பாதுகாப்பேன் என் அன்பு குழந்தையே. இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம். இனி உனக்கு வசந்த காலம்தான். நினைத்தது நடக்கும். குடும்பத்துடன் சந்தோஷமாய் வாழ்வாய். என் ஆசி என்றும் உனக்கு இருக்கும் என் அன்பு குழந்தையே. நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே. காத்திருப்பதன் பலனை அறியும் போது நீயே கண் கலங்குவாய். அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய். ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி உள்ளவர்களில் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று புலம்புகிறாய். இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடுதான் இருப்பார்கள்.
இருக்கிறார்கள். சுயநலம் நல்லதுதான், ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகிறது. உதாரணமாக, இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான். ஆனால் அதில் உலக நன்மை அடங்கி உள்ளது. அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம். நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்துவிடக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம். அது மிக மிக தவறு. இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள். எச்சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாக இருத்தல் கூடாது. உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும். அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல அங்கிருந்து வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம். அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள். கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு கடமைகளை செய். உன்னுடைய காரியம் கைகூடும். அன்பு குழந்தையே, நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். எதற்காகவும் கவலைப்படாதே. எதுவும் இல்லை என்றோ, என்ன நடக்குமோ, என்ன பேசுவார்களோ, என்னிடம் இல்லையே, இப்படி சொல்வதை தவிர்த்துவிடு. என்னிடம் ஒப்படைத்து விடு. உனது அனைத்து பாரத்தையும் தாங்கிக் கொள்ள நான் இருக்கிறேன். எனது கண்மணிகள் ஒரு நாளும் கலங்கக்கூடாது. அப்பா நான் இருக்கிறேன், எதற்காக கவலைப்படுகிறாய்? எதற்கும் அஞ்சாதே. எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்க விட மாட்டேன். உனது சுவாசத்தை கூட எனது அனுமதியின்றி எவரும் சுவாசிக்க முடியாது. எவரும் உன்னை தவறாக கூட பேசவிட மாட்டேன். நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும். இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள். அனுசரித்து போ. அதில் ஒன்றும் தவறில்லை. நாளை உனது தலைமுறை செம்மையாகும். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் கால நேரம் வந்துவிட்டது. எதிரிகள் இல்லை உனக்கு. இருந்தாலும் ஓடி ஒளிந்து விடுவார்கள். விரைவில் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட்டு கண்களில் நீர் வழிய எனது வருகைக்காக காத்திருப்பாய். எனது புன்னகைக்காக காத்திருப்பாய். எனது முகத்தில் ஏற்படும் புன்னகையை காண்பதே ஒரு விதமான அதிர்ச்சி. எவருக்கும் அந்த பாக்கியம் எளிதில் கிடைக்காது. இன்றும் எனது அசைவிற்காக அனைத்து ஜீவராசிகளும் காத்து கொண்டு இருக்கிறது. கவலைப்படாதே குழந்தாய். அப்பா நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா? முதலில் அதை யோசித்துப் பார். நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும். அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்து எரி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல, பயமும் பதபதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்து எரிய யோசிக்க வைக்கிறது. நீ பளிங்குக்கல். என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாய் ஜொலிப்பாய். ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய்? நான் உனக்கான குரலை அசரிசியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி கூறுகிறேன். அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று. நீ எல்லாரையும் முக்கியமாக நினைக்கிறாய். அதைப்போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா? அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள். உன் அருமை அறிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று கவலை கொள்ளாதே. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது. அவர்கள் புண்ணியசாலிகள். நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான். ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகம், பார்வை உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைக்கும். உனக்கு கடவுளின் அருள் கிடைக்கும். நீ இனிமேல் கவலை கொள்ளாதே என் அன்பு குழந்தையே. கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து எறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் என் அன்பு குழந்தையே. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். சாய் என்பர்களே, ஏதோ ஒன்றுக்காக நம்மை சாய் காக்க வைக்கிறார் என்றால் நமக்கே தெரியாமல் அதில் 1000 நன்மைகளையும்
சந்தோஷங்களையும் தருவதற்காகவே இருக்கும். இதை உணர்ந்து பொறுமையாக இருப்போம். பாபா எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும். ஸ்ரீ சாயின் அருளால் அவரை பற்றி பேச, அவருடைய ஆன்மீக சிந்தனைகளை எடுத்து கூற, அவருடைய பொன்மொழிகளையும் எடுத்து கூற, அவருடைய அற்புதங்களை எடுத்து கூறுவதற்காகவே இந்த சேனலை நான் உருவாக்கியிருக்கேன். அதனால் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை சாய்நாமம் போற்றிக்கொண்டே இருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.